நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டுறோம்னா வீட்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பேஸ்மெண்ட்டில் ஆரம்பித்து வீட்டோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் பெயிண்டிங் ஒர்க் வரைக்குமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் குவாலிட்டியாக ஒவ்வொன்றும் பார்த்து தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டையும் அந்த மாதிரி தாங்க கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல அட்ராக்டிவான வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் டெலிவிஷன் கொடுத்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸ் டைப்பில் இந்த 3 BHK வீடு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட் ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட போர்ட்டிகோ 12க்கு 20ங்கிறதால ஒரு கார் நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேஸாக இருக்கு. வாட்டர் சம்ப் இருக்கு இந்த போர்ட்டிகோல. இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்க பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா இங்க வந்து 11க்கு 17ங்கிற பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய UPVC விண்டோஸ் மாட்டிருக்காங்க. போக சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராட் எல்லாம் இருக்கு. அது போக கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற வால்ல டிவி பண்ணிருக்காங்க. லிவிங் ஹாலோட வடக்கு பக்கம் போனோம்னா இந்த மாதிரி ஆர்ச் உடன் பேனலிங் ஒர்க்லாம் தாண்டி நம்ம டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆயிடுவோம். 12க்கு 11ங்கிறதால அமைஞ்சிருக்கு. கார்னர்ல இந்த மாதிரி பூஜை கேபினெட் கிழக்கு பார்த்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட கிச்சனுங்க. 10க்கு 11ங்கிறதால அமைஞ்சிருக்கு. ரெண்டு சைடுமே கிராச் மெட்டீரியல் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லெண்டர் லெவலில் RCC லேப்டாப்லாமே லேப் கபோர்ட், இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அப்போ வால் டைல்ஸும் அட்டகாசமாக லே பண்ணியிருக்காங்க. வெளிச்சதுக்காக UPVC விண்டோஸ் இருக்கு. நம்ம கிழக்க பக்கம் சிம்னி மாட்டிக்கிற மாதிரி பொசிஷன்ஸோட ரெண்டு பக்கம் வால் கேபினெட், கீழே ஃபுல்லாமே கிரே வித் லைட் கிரே கலர் காம்பினேஷன்ல மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல காமனா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 7.25க்கு 4.25 அளவில் அமைஞ்சிருக்கு. வெளியில வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்கு. ஸ்டெப்ஸ் கீழே UPS வச்சுக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்கு. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து வெட்டிஃபை டைல்ஸ், லெண்டர் லெவலில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், வெளிச்சத்துக்காக ஒரு UPVC விண்டோஸ் இங்கே மாட்டிருக்காங்க. பேசிக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் டைனிங் ஏரியால இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டோம்னா லாஞ்சுங்க. 12க்கு 11ங்கிறதெல்லாம் அமைஞ்சிருக்கு. எல்லா ரூம்ஸுக்கும் போற மாதிரி இந்த லாஞ்ச் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோர் லாஞ்சில் இருந்து இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டோம். இதோட அளவு 11க்கு 16ங்க. கார்னர்ல வால்ட்ரூப் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் மிரர், அப்புறம் வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோஸ், சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே உடன் கார்ட் போட்டோம்னா ஆப்போசிட்ல டிவி மாட்டிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்கு. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 11க்கு 4.5ங்கிற அளவில் நல்ல ஸ்பேசிஸா இருக்குங்க. இது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய UPVC விண்டோஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க. அப்போ இங்க வந்து டிவி மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. வாட்டர் கபோர்ட், RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், சீலிங்ல சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடு மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய காமன் பாத்ரூம். 4.25க்கு 5.25ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கு அப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. வீட்டோட எலிவேஷன்ல கவர் பண்ற மாதிரி 12க்கு 20ங்கிற அளவில் இந்த பால்கனி ஏரியா அட்ராக்டிவா நல்ல ஸ்பேஸா இருக்குங்க. வீட்டோட லாஞ்சில இருந்தே டெரஸ் வர மாதிரி இங்க வந்து ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றி பாருங்க, நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அது போக இந்த வீட்டுக்கு முன்னாடி நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் பைப் போகுது. அப்போ 1000 லிட்டர்ஸ்ல கார்னர்ல சின்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடு 85 lakhsங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடு வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க.